Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. மசூலிப்பட்டினத்திலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவிலிருந்து 240 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது அது மையம் கொண்டு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது மோந்தா புயல். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது மோந்தா புயல். எப்போ கரையை கடக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாம் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்களா? வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க? முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. மோந்தா புயல் கடந்த 6 மணி நேரத்துல பார்த்தோம் என்றால் சுமார் 12 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. இதற்கு முன்னதாக 15 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்ட நிலையில் தற்போது 12 கிலோமீட்டர் வேகத்துல கடந்த 6 மணி நேரமாக இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர புயல் தற்போது மச்சிலிப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே 160 கிலோமீட்டர் தொலைவிலும், காக்கிநாடாவிற்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும், விசாகப்பட்டினத்திற்கு தென்மேற்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர மாநில கடலோர பகுதிகளை நெருங்கி இருந்து வருகிறது. ஒடிசாவுடைய கோபால்பூருக்கு தென்மேற்கே இந்த புயலானது 530 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆந்திர கடற்கரை பகுதியை நோக்கி மெல்ல நெருங்கி வரக்கூடிய இந்த புயலானது இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல மச்சூலிப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவிற்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் தமிழகம் முழுவதுமே பரவலாக வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை என்பது தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பா இந்த புயல் கரையை கடக்கும் போது மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்துக்கும் இடையே காக்கிநாடாவில் இன்று மாலை அல்லது இரவு நேரத்துல கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர புயலாகவே கரையை கடக்கக்கூடிய இந்த புயலானது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்றை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல இத்தகைய தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டில் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகமிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 30 கிலோமீட்டர் என்ற அளவில் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில், வடகடலோர பகுதிகளில் பலத்த தரைக்காற்று என்பது வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தொடர்ந்து காலை முதலே பரவலாக மழை என்பது பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நன்றி தாயுமானவன் உங்களுடைய விவரங்களுக்கு. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.